இந்தியாவில் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊர் சின்னசேலம். மலைகளால் சூழ்ந்த வாழிடங்களுக்கு சைலம் எனும் பெயர் வைத்து அழைப்பதனால் கல்வராயன் மலை தொடங்கும் இடத்திற்கு சைலம் எனவும், அந்த மலைத்தொடர் முடியும் இடத்திற்கு சின்ன சைலம் எனவும் பெயரிட்டு, பின் நாளடைவில் மருவி சைலம் என்பது சேலமாகவும் சின்ன சைலம் என்பது சின்ன சேலமாகவும் பெயர் மாறியது. 28,000க்கும் மேல் மக்கள் தொகையை கொண்ட இந்த சின்ன சேலம் பகுதி மக்கள் ஆடு மாடு வளர்ப்பதையும் விவசாயத்தையும் முக்கிய தொழிலாக கொண்டுள்ளனர். பலவிதமான பயிர்கள் இப்பகுதியில் பயிரிடப்படுவதோடு பால் உற்பத்தியும் இங்கு பெரிய அளவில் உண்டு. சின்னசேலம் பேரூராட்சியை சுற்றி 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்ட சின்னசேலம் தாலுகாவின் பரப்பளவு 13.60 கிலோமீட்டர் ஸ்கொயர். சின்னசேலம் பகுதியில் வியாழந்தோறும் நடைபெறும் உழவர் சந்தையில் சின்னசேலம் பகுதியை சார்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றி உள்ள 50க்கும் மேற்பட்ட அனைத்து கிராம மக்களும் பயனடைகின்றனர். ஆசிய கண்டத்திலேயே முதலாக மிகப்பெரிய அளவில் ஆடுகளின் பராமரிப்பிற்காக 1866.28 ஏக்கர் பரப்பளவில் ஆட்டுப்பண்ணை பி கூற்றோடு என்னும் பகுதியில் அமைக்கப்பட்டிருப்பது சின்னசேலத்தின் சிறப்பாக இருக்கிறது. 104 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிறிஸ்துவ தலமான புனித அந்தோனியர் ஆலயமும் சின்னசேலம் அருகில் உள்ளது. சின்னசேலம் பகுதியில் நவீனப்படுத்தப்பட்ட சுமார் 75 அரிசி ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்த அரிசி ஆலைகள் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் பெரிய வேலை வாய்ப்பினை அளித்து வருகிறது. அரிசி தயாரிக்கும் முறையில் தமிழக அரசால் பாராட்டுகளை பெற்றுள்ளதோடு ஜெம் ஆஃப் இந்தியா என்னும் விருதினையும் சின்னசேலம் அரிசி ஆலைகள் பெற்றுள்ளது. சின்னசேலம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. சுற்றுலா தலமாக கல்வராயன் மலைப்பகுதி, கோமிகி அணை, வெள்ளிமலை சின்னசேலத்தில் சிறப்பாக இருக்கிறது. சுமார் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் மிகவும் புகழ்பெற்ற 16 முகங்கள் கொண்ட சௌடசலிங்கம் அமையப்பெற்ற சொர்ணபுரீஸ்வரர் திருத்தலம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது. நாட்டின் பெருநகரங்களை இணைக்கும் வகையில் சென்னை, பெங்களூர், திருப்பதி, பாண்டிச்சேரி, பெங்களூர்,
மும்பை ஆகிய இடங்களுக்கு போக்குவரத்து வசதி நிறைந்த ஊர்.